அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த போகுதுன்னு புலிவருது கதையாக பல நாட்களாக இந்த புலிவருது கதை ஓடிட்டு இருக்குது நண்பர்களே. இப்பொழுதுதான் ஏன் ஈரான் இத்தனை நாட்களாக நேரடியாக இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தவில்லை அப்படிங்கிற விஷயம், அந்த ரகசியம் வெளியாகி இருக்கு நண்பர்களே. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது. அது மட்டுமல்ல, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த யுத்தத்தில் ஈரானுடைய ஆசி பெற்ற பிற போராளி குழுக்கள், அவங்க போராளி குழுக்கள் சொல்றாங்க, அதை தீவிரவாத குழுக்கள் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் சொல்லுது. அந்த குழுக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது அடேங்கப்பா என்னமா ஸ்ட்ராட்டஜி வகுக்குதுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இந்த வீடியோவில் போய் என்ன நடக்குது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அப்படின்னு பார்க்கலாம். புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம் இப்படின்னு தான் நாம் கடந்த பல நாட்களாக ஈரானை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ கூட அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் அங்கேருந்து வெளிவருகிற செய்திகள் வேறு விதமாக இருக்குது நண்பர்களே. இஸ்ரேல் ஹமாஸ் தலைவரான இஸ்மாயில் ஹனியை ஈரானுடைய தலைநகரில் வச்சு போட்டு தள்ளிச்சு இல்லையா, அதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் உடனடியாக அடிக்க போகுது இஸ்ரேலை. நேரடி போர் தான், இதில் மாற்றமே கிடையாது. இதா இன்னைக்கு அடிக்க போகுது, நாளைக்கு அடிக்க போகுது அப்படின்னு பல நாட்களாக பேசிக்கிட்டே வர்றோம். புலி வருது கதையாக நாமெல்லாம் புலி பதுங்குதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஈரானுடைய ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுவான இந்த ஹூத்தி ரிபல்ஸ் இருக்காங்க இல்லையா லெபனான்ல, அவங்க வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் தற்போதையத்துக்கு நேரடியாக இஸ்ரேலின் மீது மோதாது, மாறாக ஈரான் இந்த ப்ராக்சி வார் மாதிரி இந்த பக்கம் ஹூத்தி ரிபல்ஸை முன்னிலைப்படுத்தி அவங்க மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் இப்போதையத்துக்கு நேரடியாக தாக்குதல் நடத்தாததுக்கு காரணமே அவங்க எங்களைய முன்னிலைப்படுத்தி, அதாவது ஹூத்தி ரிபல்ஸ் சொல்றாங்க லெபனான்ல இருந்து, எங்களைய முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு பின்னால பிற குழுக்களை, இந்த பக்கம் காசா ஸ்ட்ரிப்ல ஹமாஸ், அந்த பக்கம் சிரியால ஹெஸ்புல்லா இருக்குது இல்லையா, இதுகளெல்லாம் ஒன்று திரட்டி இந்த லெபனான்ல இருக்கிற ஹூத்தி தீவிரவாதிகளுக்கு பின்னால அணியமைச்சு எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் சேர்ந்து தான் இஸ்ரேலை தாக்க போறோம். ஈரான் நேரடியாக தாக்காது, மாறாக எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஈரான் சப்ளை பண்ணும். ஈரானுக்கு யார் சப்ளை பண்றாங்க அப்படின்னா, அங்க ரஷ்யா ஈரானுக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க கட்டமைச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூகத்தை நேற்று போட்டுடைச்சாரு ஹூத்தி தீவிரவாதிகளுடைய தலைவர். அது மட்டுமல்ல, ஈரான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை வகுத்து வருது அப்படின்னு சொன்னவர் மேலும் ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்காம அந்த ஹமாஸ் தலைவர் இருக்கிறார் இல்லையா இஸ்மாயில் ஹனி, அவரை யாரெல்லாம் போட்டு தள்ளினாங்களோ, ஈரான்ல இருக்கிறவங்களும் சரி, இஸ்ரேலுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த உளவுத்துறை தலைவர்கள், உளவுத்துறையை சேர்ந்த ஆட்கள், அவங்கள அதே பாணியில போட்டு தள்ளலாம் அப்படின்னு ஈரான் திட்டமிடுவதாகவும், நேரடி போர் வேண்டாம், ஏன்னா அந்த பக்கம் அமெரிக்கா ஃபுல்லா இஸ்ரேலுக்கு பக்கம் நிக்குது அப்படிங்கிறதுனால நேரடியாக மோத விரும்பவில்லை அப்படின்னும் ஈரானுடைய தலைவர்கள் சொன்னதாக இவர் சொல்லியிருக்கிறாரு. இதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரேல் என்ன சொல்லி இருக்குது, நாங்க என்ன வேணா செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை பாதுகாப்பு வல்லுநர்கள் எப்படி அதை இது பண்ணி சொல்றாங்க அப்படின்னாக்க, இஸ்ரேல் சர்ப்ரைஸாக ஈரானின் மீது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடும், ஈரான் தன்னை தாக்கட்டும்னு வெயிட் பண்றதுக்கு பதிலாக முதல்ல தாம் போய் அடிச்சாலும் அடிக்கும், அப்படி கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இதுல எதுலையுமே வராம அது தனியாக ஒரு ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குது, ஈரான் ஒரு துரும்பை கூட இஸ்ரேலுக்கு எதிராக வீசக்கூடாது, அப்படி நடந்தது அப்படின்னா ஈரானை உண்டு இல்லைன்னு நாங்கள் பார்த்துருவோம், எங்கள் இராணுவம் எங்களுடைய முப்படைகளும் அங்கே பலத்தோடு நாங்கள் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறோம், அதனால ஈரான் இஸ்ரேலை தாக்கலான்னு நினைச்சு கூட பார்த்துறத நீ அப்படின்னு இந்த பக்கம் அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்குது. இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிற ரஷ்ய அதிபர் புட்டினோ எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் பிளெயின் மாற்றி பிளெயின் தினம் 4-5 ஏரோப்ளைன் வர்றதாக சொல்கிறாங்க, 4-5 கார்கோ பிளெயின் தினம் ஈரானில் இறங்குது அப்படின்னும், அந்த விமானங்களில் ஈரானுக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை புட்டின் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் அமைதியாக
ஒரு போருக்கு அடித்தளம் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு புட்டின் அப்படின்னும் பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதே சமயத்தில் ஈரான் அந்த பகுதியில் இருக்கிற அரபு நாடுகள் இருக்குது இல்லையா, அந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் கூட்டாக ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கு நண்பர்களே. இந்த அரபு நாடுகள் எல்லாம் பொதுவாக இஸ்லாமிய நாடுகளுக்கு ஆதரவாக உடனடியாக கிளம்பி போய் நிற்பாங்க இல்லையா. ஆனால் இந்த முறை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வந்த பிறகு அரபு நாடுகள்லாம் சற்று தள்ளியே நிற்கிறாங்க. ஈரானுக்கு உடனடியாக ஆதரவுக்கு இவங்க போகல. அதுக்கு காரணம் பல இருக்குது. அதையெல்லாம் நம்ம இப்ப பேசணும்னா அது பெரிய வீடியோவாக மாறிடும். மாறாக அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் ஒரு காரணம் சொல்றாங்க. அதாவது ஷியைட் சுன்னி முஸ்லிம்ஸ் குரூப்ஸ் இருக்குது இல்லையா, அதனால பல அரபு நாடுகள் இந்த வகுப்பை சேர்ந்தவங்க, ஈரான் அந்த வகுப்பை சேர்ந்தது, அதனால ஆதரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட பிற அரபு நாடுகள்லாம் தனக்கு சப்போர்ட்டுக்கு வராததை பார்த்து ஈரான் கொஞ்சம் ஆடித்தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் பிற அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்குது. ஈரான் என்ன சொல்லி இருக்குது, நாங்க இஸ்ரேலை தாக்கத்தான் போறோம், ஆனா இஸ்ரேலை நாங்க தாக்கும் போது யாராவது குறுக்க வந்தீங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ஈரான் அரபு நாடுகளுக்கு நேற்றைய தினம் ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கு நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த குழம்புன குட்டையில மேலும் குழப்பத்தை போட்டு உண்டு பண்ற மாதிரி ஈரானும் இஸ்ரேலும் பலவிதமான ஸ்ட்ராட்டஜிகளை வகுத்துக்கிட்டு பாதுகாப்பு வல்லுநர்களையும் மண்டையை போட்டு பிச்சுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய் நண்பர்களே. நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்க உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம அங்க போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.